கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். மார்க் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவன் தமக்கென்று சிலரை தெரிந்து கொண்டு அவர் பயன்படுத்தினார். இன்றைக்கு இந்த வசனத்தின் வழியாக நீங்களும் நானும் சில ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்மெல்லாம் யார் தெரியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த நாட்களில் சீசர்களை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் வழியாக தேவன் செய்ய நினைத்த அத்தனை காரியங்களிலும் இன்றைக்கு நம்மளையும் பங்குள்ளவர்களாய் தேவன் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க குடும்பத்தினராக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், முழு நேர ஊழியம் செய்கிறவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம். நல்ல கவனிங்க, தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம். அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. நம்ம எல்லாருமே சரியா கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் அழைப்பு பெற்றவர்கள். தேவன் நம்மை தெரிந்து கொண்டு, நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை, அவர் நாமம் மகிமை அடைய அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். உங்கள் வழியாகவும் என் வழியாகவும் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். குடும்பத்தில் தேவன் நாமம் நம் வழியாக மகிமைப்பட வேண்டும். வேலை ஸ்தலத்திலே நம் வழியாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நீங்க எங்கெல்லாம் செல்லுகிறீர்களோ அங்கெல்லாம் நம்மை காண்கிறவர்கள் இவர்கள் தேவனுடையவர்கள் என்று சொல்லி அவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். இதற்காகத்தான் நம்மை தேவன் ஏற்படுத்தி இந்த பூமியிலே அவர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம நிறைய போராட்டங்கள் வருகிற பொழுது அநேகர் சொல்லுகிற காரியம் என்ன? கடவுள் எங்களை சோதிக்கிறார் ஐயா, கடவுள் எங்கே போனார், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் புலம்புறம் பாருங்க. ஆனால் ரகசியத்தை புரிந்து கொண்டோம் என்றால் இந்த புலம்பல் எல்லாம் நமக்கு வராதுங்க. புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. பாடுகளின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தர் நல்லவர் தான் என்பதை நாம் அனுபவிக்கும்படியாகவே தேவன் இன்றைக்கும் கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த கிருபை நம்ம பெற்றிருக்கிறோம். அவருடைய மகிமை நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய வல்லமை நம்மை வழி நடத்துகிறது. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அழைத்து பாருங்களேன், என்ன செய்கிறாரா? அதிகாரம் கொடுக்கிறாருங்க. பிரசங்கம் பண்ணும்படியான கிருபையை கொடுத்து வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்துகின்ற அந்த அதிகாரம் நமக்கு தர்றாருங்க. சூப்பர்லங்க, எவ்வளவு பெரிய காரியம் பாருங்களேன். ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனுடைய பொறுப்பை எடுத்து பிள்ளைக்கு கொடுப்பதற்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஒரு மாமியார் வீட்டுக்கு வந்த மருமகள் இடத்துல அந்த குடும்ப பொறுப்பை ஒப்படைப்பதற்கு மிகவும் யோசிப்பார்கள். அவளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒரு கணவன் யோசிப்பாங்க, மனைவிக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. மனைவி யோசிப்பாங்க, கணவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. இவங்கள்டெல்லாம் போய் என்னத்தை சொல்ல, என்ன பொறுப்பை கொடுக்க. அப்படியெல்லாம் நடக்கின்ற இந்த உலகத்தில் தேவன் பாருங்களேன், அழைத்து பொறுப்புகளை கொடுக்கிறார். என்ன பொறுப்பு? பிரசங்கம் பண்ணுகிற ஒரு பொறுப்பு, வியாதிகளை குணமாக்குகிற அதிகாரம், பிசாசுகளை துரத்துகிற ஒரு அதிகாரம். நீங்க நினைக்கிறீங்க ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் யாது? இல்லை. தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. பிரசங்கம் பண்ணணும், பிசாசுகளை ஓட்டணும், வியாதிகளை குணமாக்கும். ரைட். இப்ப இதுல முதல் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தாரேன். தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருங்க, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ரைட்ஸ். அப்போ ஒன்றை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாம் யாருக்கு பிரசங்கிக்க வேண்டும்? யாருக்கு?
யாருக்கு பிரசங்கிக்க வேண்டும் அப்படின்னா, நமக்கு நாமே முதலாவது பிரசங்கிக்க வேண்டும். யோசிங்க நல்ல அந்த வார்த்தையை. நம்ம நினைக்கிறோம், ஒரு வார்த்தையை கேட்டு கணவனிடத்தில் போய் சொல்லுகிறோம், மனைவியிடத்தில் போய் சொல்லுகிறோம், பார் உனக்காக இந்த பிரசங்கம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிள்ளைகளை பார்த்து சொல்ல, பாருடா அந்த கவுனிடா, உனக்காக தான் அந்த பிரசங்கம் அப்படின்னு சொல்லுகிறோம். பாருங்களேன், இல்லை 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 இல்லை. முதலாவது நீங்க உங்களிடத்தில் அந்த வார்த்தைகளை பேசுறேன். ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகளை பதித்து நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்திலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள். படுக்கையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நீங்களே பேசிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு அந்த பிரசங்கம் முதலாவது தேவையாய் நமக்கு இருக்கிறதுங்க. நமக்கு தேவை. ஏன்னா நாம் ஜெயிப்பதற்கு, போராட்ட களத்தில் இருந்து மேல் வருவதற்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? தேவ பலன் தானே. அப்ப நமக்கு நாமே கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது பிரசங்கிக்க வேண்டும். அதில் தான் தெய்வத்தினுடைய மகிமை நாம் கண்டுகொள்ள முடியும். நம்ம நினைக்கிறோம் யார் யாருக்கோ பிரசங்கம் பண்ணப்படுகிறது, நம்ம யாருக்கோ பிரசங்கம் பண்ணுகிறோம். இல்லை 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 இல்லை. முதலாவது நமக்கு நாமே பிரசங்கம் பண்ண வேண்டும். ஏனென்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அநேக பலவீனங்கள் வெளியேறுவதற்கு தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். சங்கீதவான் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆத்துமாவுக்கு கட்டளை கொடுக்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்தரி. சூப்பர்லாங்க. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அப்போ நமக்கு நாமே கர்த்தருடைய வார்த்தையை பேசணுங்க. ரெண்டாவது, நமக்கு இருக்கிற வியாதிகளை இந்த வார்த்தையை கொண்டு, இந்த அதிகாரங்களை கொண்டு, தேவன் கொடுத்திருக்க அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா, அதை வைத்து சுகமாக்க நமக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். உங்கள் சரீர வியாதிகளுக்கு நீங்கள் அற்புதங்களை நீங்களே செய்ய முடியும். நீங்களே செய்ய முடியும். நமக்கு எப்படியாவது ஒரு அற்புதம் நடக்காத ஓடிக்கொண்டு இருக்கிற பாருங்களேன். இந்த சத்தியத்தை நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஒருவேளை உங்கள் சரீர பலவீனம் இருக்கிறதா, அந்த பலவீனங்களை நீங்களே இயேசுவின் நாமத்தில் சுகமாய் மாற்றுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் எந்த வியாதியாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால் என்னை பலவீனப்படுத்துகிறது வியாதியை நான் கடிதப்படுத்துகிறேன், வெளியேறுவாயாக என்று சொல்லி ஜெபிக்கணும். அதிகாரம் இருக்கு. மூன்றாவதாக, பிசாசுகளை துரத்துகின்ற வல்லமை. சூப்பர்லாங்க. நிறைய நேரம் சொல்றோம், தூங்குனா வந்து அமுக்குது, யாரோ செய்வனை வச்சுட்டாங்க பிரதர், அதனால என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, அதனால என் புருஷன் இப்படி போயிட்டார் பிரதர். மை வச்சு கூட்டி போயிட்டாங்க பிரதர் என் புருஷனை, என் மனைவிக்கு மை வைத்தவ போயிட்டா. யோசித்து பாருங்க. தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஏன் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் கிடையாது. உண்மைதானே? அந்த சத்தியத்தை தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய் சாத்தானை நல்ல கவனிங்களை நம்ம முதல்ல நமக்குள் இருந்து வெளியேற்றணுங்க. அப்படி என்ன அர்த்தம்னா, உங்களை பார்த்து ஒருத்தங்க சொல்றாங்க, உன் வீட்டில் பிசாசு குடியிருக்கிறது, உன் வீட்டில் செய்வனை வைக்கப்பட்டு இருக்கிறது, அதை நீங்க மண்டைக்குள்ள ஏத்தி, அப்படியா என் வீட்டில் தான் இருக்குதோ பிசாசு அப்படின்னு ஏத்திட்டீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நல்ல கவனிங்க, நீங்கள் பலவீனம் அடைந்து விடுவீர்கள். புரியுதா உங்களுக்கு? சோ அந்த பலவீனங்கள் எல்லாம் வெளியேறணும் இயேசுவின் நாமத்தினால. பயத்தின் ஆவிகள் வெளியேறணும். நமக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவி இருக்கு பாருங்க. சூழ்நிலை கண்டு பயப்படுகிறோம், கடன் பிரச்சனை கண்டு பயப்படுகிறோம், புருஷனை கண்டு பயப்படுகிறோம், மனைவியை கண்டு பயப்படுகிறோம், உலக மனிதர்களை கண்டு பயப்படுகிறோம். யோசித்து பாருங்க. இதெல்லாம் பிசாசினுடைய தந்திரங்கள். அந்த பிசாசு வெளியேற்றும் அதிகாரம் இருக்கு. நமக்கு அதிகாரம் இருக்குங்க வெளியேற்றுவதற்கு. நம்ம ஆனா தெருவில் போற பிசாசையும் கூப்பிட்டு வீட்டுக்குள்ள விட்டுருதோம். யாராவது ஏதாவது சொன்னா அப்படியா அப்படியா அப்படியா. நீங்க சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமம் எங்களுக்கு பலத்த துருகமாக இருக்கிறபடியினாலே ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. எனக்குள் இருக்கிற அந்த பலவீனங்களை வெளியேற்றி விட்டேன். இயேசுவின் நாமத்தில் புறப்படு வெளியே. பயத்தின் ஆவியே சொல்லுங்க, சொல்லி பாருங்க. சூப்பரா பலனாய் எழுமி நிற்க முடியும்.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நாம் ஜெயமாய் 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 வெற்றி பெறுவதற்கு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு முக்கியமான ரகசியம் நமக்கு தேவை, ஒரு விஷயம் தேவையாக இருக்கிறது. எப்படி பிரதர் பேய் விரட்டுவது, எப்படி பிரதர் வியாதிகளை குணமாக்குவது என ஒவ்வொரு நாட்டிலும் வியாதியை பலவீனப்படுத்தி ஜெபிக்க முடியாமல் ஆக்கி விடுகிறது. பிசாசனுடைய அந்த தந்திரங்களை பயமுறுத்தி ஜெபிக்க விடாமல் என்னை படுக்க போட்டு விடுகிறது. ஜெபிக்க நினைக்கிறான ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க நினைக்கிறான பைபிள் வாசிக்க முடியல. இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் எங்களை பலவீனப்படுத்துகிறது. எப்படி எங்களுக்குள் இருக்கிற பலவீனங்களை வெளியேற்றுவது தெரிகிறது. கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவது, ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. அதில் ரொம்ப பெரிய பெரிய மேட்டர்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த வார்த்தையில் தெளிவாய் ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன். எதற்காய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாராம்? தெரிந்து கொண்டார் என்றால் ஏன்? அவரோட கூட இருக்கும்படியாய். சூப்பர்லாங்க. ஆண்டவரோடு இருப்பதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவரோடு இருக்கும்படியாக. அதுதான் நமக்கு முதல் தேவையான ஒரு காரியம். நம்ம எத்தனையோ மனிதர்களோடு பழக ஆசைப்படலாம். ஐயா, அந்த மனுஷன் நம்மோடு இருந்தால் நலமா இருக்குமே, இந்த மனுஷி நம்மோடு இருந்தால் நலமா இருக்குமே விரும்பி கடைசியில் வாழ்க்கையை வம்பாக்கி விடுகிறோம். மனுஷனோடு சம்பாஷிக்கின்ற காரியத்தில் நம்ம ரொம்ப விருப்பத்தை காட்டி ஏமாந்து போகிறோம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயிக்க வேண்டும் என்றால், நான் கொடுத்திருக்கிற காரியங்களை நீ பயன்படுத்த வேண்டும் என்றால், முதலாவது நீ என் சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்க வேண்டும். என்னோட கூட எப்பங்க 24 hours நான் தேவனோடு இருக்கின்ற அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அது எப்படி பிரதர்? வேலைக்கு போகிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம், பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி நாங்கள் ஆண்டவரோடு அமர்ந்திருக்க முடியும்? தேவனோடு தனிமையில் நீங்கள் அப்படியே உறவாடி பழகினதுக்கு அப்புறம் நீங்கள் புறப்பட்டு போறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், கர்த்தர் உங்களோட கூட வந்து இணைந்து கொள்ளுவார். நீங்க செய்கின்ற எல்லா வேலையிலும் அவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். நீங்க போகிற இடங்களில் கர்த்தர் இதுதான் வழி என்று சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அழைத்து கொண்டே போவார். ஆனா நம்ம அவரோடு இருக்கணும். அவர் என் கூட இருக்கணும் என்று சொல்லி நம்ம விரும்பணும். என் தேவன் என் கூட இருக்கணும், நான் என் தேவனோடு கூட இருக்கணும், அவரோடு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கணும், என் ஆண்டவரோடு நடக்கணும். இதை நம்ம விரும்பணும். மார்த்தாள் மரியாளின் வீட்டிற்கு இயேசு வந்த பொழுது மரியாள் தெரிந்து கொண்ட பாத்திரம் இயேசுவை அழகாய் தெரிந்து கொண்டாள். இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொண்டாள். இயேசுவின் வார்த்தைகளுக்கு தன்னை முழுக்க 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 அர்ப்பணித்தவளாய் அந்த வார்த்தைகள் அப்படியே கவனிக்கிறாங்க. அந்த அம்மா கவலை இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, அப்படியே சுவைக்கிறாங்க. சூப்பரியா, வார்த்தை எவ்வளவு அழகானது என்று அப்படியே ருசி பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. உள்ள ஒரு அம்மாவுக்கு எரிச்சல் ஏறிக்கொண்டே இருக்கிறது. தேவன் வந்து இருந்தாலும், நல்லா கவனிங்க, தேவன் அந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் மார்த்தாளுடைய இருதயம் கலங்கினது, சஞ்சலப்பட்டது, பொறாமை கொண்டது, பலவீனப்பட்டது, எரிச்சல் கொண்டது, கோபம் கொண்டது, முறுமுறுப்பு எல்லாம் உள்ள வந்துட்டு. இயேசு அங்கதான் இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க உன்னை புரிந்து கொள்ளுங்க, இயேசு இருக்கிற இடத்துல நம்ம இருக்கும். அவர் ஒரு பக்கத்தில் இருப்பார். நமக்காண்டி யாராவது ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இல்லை 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 இல்லை, நீங்க தான் ஜெபம் பண்றீங்களா பிரதர், பிறகு எங்களுக்கு என்ன பிரதர் பிரச்சனை, நாங்க நல்லா தான் பிரதர் இருப்போம். முடியாது. நீங்கள் ஆண்டவரோடு 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 உறவாடுகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பாவோட பேசணும் அமர்ந்து, ஆண்டவரே இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா, என் கூட நீங்க வாங்க ஆண்டவரே, இன்ற நாள்ல முழுக்க முழுக்க உங்க கருத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேனையா, என் கூட கடந்து வருவீராக. அப்பா கிட்ட அப்படியே பேசி 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 அவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்களேன். நம்மை உலகத்தையே மறக்க பண்ணும், கவலைகளை மறக்க பண்ணும். மரியாள் கவலைகளை மறந்து அமர்ந்திருந்தார்கள். கவலைப்படல, கோபம் வரல, பொறாம வரல, எதை குறிச்சு யோசிக்கல, சாப்பாடை குறிச்சு யோசிக்கல, தெளிவாய்
தேவனிடத்திலிருந்து அவர்கள் ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டே இருந்தார்கள். நல்ல கவனிங்க, நீங்கள் தேவனோடு உறவாடுறீங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அங்கிருந்து ஆசீர்வாதங்களை வாங்குற அந்த அனுபவம். கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார். பேச 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 அங்கிருந்து கிஃப்ட் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. அது உலகத்தை ஜெயிக்க பயன்படுகிறதா இருக்கிறது. சூப்பர். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. இன்னொரு வார்த்தை ரொம்ப அழகாக எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில், ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவர் காணப்படாமல் போனார், தேவன் அவரை எடுத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு குடும்பஸ்தன் ஏனோக்கு. நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றோம்? ஜெபிக்க நேரம் இல்லை, குடும்பம் தடையா இருக்கு பிரதர், பிள்ளைங்கள்லாம் ஆயிட்டாங்க, ஜெபிக்க முடியல, கணவருக்கு பணிவிடை செய்ய வேண்டியது இருக்கிறது, பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்ய வேண்டி இருக்கிறது, அதனால ஜெபிக்க எனக்கு நேரம் இல்லை என்றெல்லாம் சொல்லி பல காரணங்களை நம்ம முன்வைத்து கொண்டிருக்கிறோம். ஏனோக்கு ஒரு குடும்பஸ்தன் தான். ஏனோக்கு குடும்பமாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிற ஒரு கிருபையை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவரோடு உறவாடுகிற உறவில் அவர் வளர்ந்து கொண்டிருந்தார். இந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவர் காணப்படாமல் போனார். எனக்கு ஆண்டவரை கற்றுக் கொடுத்தாருங்க. போராட்டம் இருக்கு, பலவீனங்கள் இருக்கு, ஏமாற்றங்கள் இருக்கு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலும் அநேக தடைகளை நீங்க தாண்டி வந்திருப்பீங்க. இன்னும் தாண்ட வேண்டிய காரியமும் இருக்கும். ஆனாலும் சஞ்சலமும் தவிப்பும் இன்னும் நம்மளை நெருக்கி கொண்டுதான் இருக்கிறது. ஜெயிக்க முடியல, எழும முடியல, எத்தனையோ காரியத்தில் நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். நல்ல கவனிங்க, தேவனை கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்லித்தரேன். சஞ்சரிக்கின்ற அனுபவம், தேவனோடு உறவாடுகின்ற அனுபவம், தேவன் தம்மோடு கூட இருக்கும்படியே அழைத்தார் பார்த்தீங்களா? அவரோடு இருக்கின்ற அந்த அனுபவம் நமக்குள் வருகிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் காணப்படாமல் போய்விடுவோம். சூப்பர்லாங்க. நாம் காணப்படாமல் அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? பூமியில் இருக்கின்ற பொழுது நாம் உலகத்தை மறந்தவர்களாய் சந்தோஷமாய் இருப்போம். நான் என்கின்ற அகந்தை இருக்கு பார்த்தீங்களா, அது காணாமல் போயிடும். என பிரச்சனை என்ன தெரியுமா? நான் என்கின்ற அந்த அகந்தை தான் நமக்குள் இருந்து நெருக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. என்னால் எல்லாம் முடியுது, நான் எல்லாவற்றையும் சாதித்து விடுவேன் என்றெல்லாம் சொல்லி நமக்கு நாமே எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உலகத்துக்கு எதிராக செயல்படுகிறோம் என்று நினைத்து நமக்கு நாம எதிராக செயல்படுகிறோம். அதுதான் உண்மை. நான் என்ற அகந்தை அந்த உறவுல செத்து போய் விடுகிறது. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம மறந்துடும். நான் நானாக இல்லை, நான் நானாக இல்லை, என் தேவனாகவே என்னை தேவன் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அந்த அனுபவம், அதுதான் அதிகாரம். அந்த அதிகாரத்தில் பேய விரட்ட முடியும். தேவனை என்னோட கூட இருக்கிறார், நான் தேவனாகவே மாறிக்கொண்டிருக்கிறேன், தேவ சாயலாகவே நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். அந்த சாயல் எனக்குள் இருக்கின்ற பொழுது வியாதிகளை குணமாக்க முடியும், பிசாசுகளை துரத்த முடியும். அவர்கள் வந்து நம்மை சந்திப்பதற்கே பயப்படும். அந்த கிருபை காணப்படாமல் போனார். நான் சொல்றேன், நீங்கள் சஞ்சரிக்க 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 உங்கள் பலவீனங்கள் காணப்படாமல் போய்விடும், வியாதிகள் காணப்படாமல் போய்விடும், தரித்திரங்கள் காணப்படாமல் போய்விடும், எல்லாம் உங்களை விட்டு காணப்படாமல் போய்விடும். எவ்வளவு பெரிய அனுபவம் பாருங்களேன். எதை குறித்து கவலை வராதுங்க. எந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு கவலை உங்களை சேதப்படுத்தாது. எனக்கு இந்த அனுபவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இந்த பூமியில வாழ்றோம், நிறைய நேரம் நினைக்கிறோம், ஐயோ நம்ம மரித்து போட நலமா இருக்குமே. எலியா சாவை தேடி போனார், யோனா சாவை தேடி போனார். செத்தால் நலமாக இருக்கும் யோனா சொன்னார். ஆமாயா, ஆமா, உம்மை நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது, நான் உங்க மேல எரிச்சலா இருக்கிறேன் என்று யோனா பேசுறார் ஆண்டவர் இடத்துல. உங்க மேல கோபமா இருக்கிற, நீ சொன்னதை செய்ய மாட்டீர், என்ன சொல்லி நீ அனுப்பினீர், அதனாலதானே வேற ஒரு கப்பல் ஏறி நான் பயணித்தேன், ஓடிக்கொண்டிருந்தேன், நிர்வாகம் பிடிச்சு திரும்பி அனுப்பி விட்டீரு, இப்போ பாருங்க என்னை ஏமாற்றி விட்டீர். யோனா பேசினார் ஆண்டவர்கிட்ட.
நீ எரிச்சலாயிருப்பது நலமானதோ? அவர் கேட்கிறார் ஆண்டவர். ஆமா, எரிச்சலாயிருப்பது நலமானது, உம்மை நம்புனதற்கு என்னை செருப்பால் அடிக்கணும் அப்படிங்கிற அந்த அர்த்தம். யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, யோனாவே, உன்னை எதற்காய் நான் அழைத்தேனோ அந்த காரியத்தை நிறைவேற்றி விட்டேனப்பா. நீ பிரசங்கிச்ச பார்த்தியா, அந்த வார்த்தை அந்த ஊருக்கு ஆசீர்வாதமா மாறினது. நான் என்ன சொன்ன உங்ககிட்ட, அந்த தேசத்தை அழிக்க போறேன், போய் தீர்க்க தரிசனம் சொல்ல, அப்படிதானே சொன்னேன். அப்போ அழிக்க போறேன்னு சொல்லி ஏன் ஒன்னு அனுப்பிடும்? நான் உன்னை அனுப்பாமே அழிச்சிருப்பேன். நான் என் வார்த்தை சொல்லாம இந்த ஜனங்கள் அறியாம அவங்களை அழிச்சிருப்பேன். நீ தேவையில்லையே, ஏன் ஒன்னு அனுப்புன? உன் வாயில் இருந்து நான் வைத்த வார்த்தைகள் இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மனம் திரும்புதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் உன்னை அனுப்புன. நீ ஒரு ஆமணக்கு செடி அழிஞ்சிட்டே எரிச்சல் படுற. அது ஒரு இரவுல வளர்ந்து உனக்கு நிழல் கொடுத்தது. ஒரு இரவுல வளர்ந்த ஒரு ஆமணக்கு செடிக்கு நீ இவ்வளவு பரிதாபப்பட்டு நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். வழக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத என் ஜனங்களை நான் எப்படி ஐயா நான் மறப்பேன், அழிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் யோனா கிட்ட பேசுறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் நமக்கு ஏன் இந்த எரிச்சல்லாம் வருதுன்னா, தேவனோடு உறவாடாமல் இருக்கிறபடினால தேவ திட்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் எரிச்சல் படுகிறோம். யோனா தேவனோடு சஞ்சரித்து இந்த காரியத்தை செய்யல. சஞ்சரித்திருந்தால் அவருடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை வந்திருக்காது, எரிச்சல் வந்திருக்காது. சொல்லியாகிவிட்டது, ஏன் மேல முடிஞ்சது. ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ள, அவங்களோடு உறவாடுகிற இங்க ஆண்டவரோட உறவாடி இருந்தார்னா. ஆனா யோனா செஞ்ச காரியம் என்ன? சொன்ன வார்த்தை நடக்கா, சொன்ன வார்த்தை நடக்கா, இந்த நகரம் அழிகிறதா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பார்த்தார், அழிப்பது என் சித்தம் அல்லப்பா, அவர்களை காப்பாற்றுவது என்னுடைய சித்தம். அதுக்கு தான் நம்ம நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவரோடு உறவாட அவர் திட்டம் நமக்கு தெரியும். எதற்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்? திடீர்னு நமக்குள் இருக்கிற பிரச்சனை காணப்படாமல் போகணும்னா அந்த உறவு ரொம்ப முக்கியம். எலியாவும் சாவை தேடிதான் ஓடுனார். ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு தேவைடா, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் எவ்வளவோ இருக்கு, நீ பயணிக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் இருக்கிறது. தேவை நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவை. எவ்வளவோ காரியம் நம்மளை கொண்டு தேவன் செய்ய தீர்மானம் பண்ணி இருக்கிறார். அதனால தான் நம்மளை பயன்படுத்த ஆண்டவர் விரும்பி, என் கூட இருங்கப்பா, என் கூட நீங்க பேசுங்க, அப்பந்தான் உங்களுக்கு ரகசியங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். ஏசப்பா எதிர்பார்க்கிறாங்க உங்க வாழ்க்கையில அதிக நேரத்தை ஏசப்பாவோடு இணைந்திருக்க நீங்க ஒப்பு கொடுங்க. அவரோடு நீங்க பேசிக்கொண்டே இருங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. யாரை குறித்து யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. நம்மளால ஒன்றையும் சாதிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் கணவர் எதிராக இருக்கிறார், மனைவி எதிராக இருக்கிறாள், பிள்ளைகள் எதிராக இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஒன்றும் சாதிக்க முடியாது. அவர்களை திருத்த முயற்சி செய்து வீணா மனசை நீங்கள் உபத்திரவத்துக்குள்ள தள்ளிடாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்கள் தான் இந்த கணவரை கொடுத்தீங்க, நீங்கள் தான் இந்த மனைவியை கொடுத்தீங்க, இந்த பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க. ஆண்டவரே, அப்பா கிட்ட வந்து உறவாட ஆரம்பிங்க ஒரு சமூகத்தில். அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பொல்லாத பலவீனங்கள் விரட்டுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கும். அங்க வாங்கணும், பயன்படுத்தணும். அப்பா கிட்ட வாங்கி தான் பயன்படுத்த முடியும். அவருடைய சமூகம் முக்கியமானதாக இருக்கு. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 4 to 6 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, யோவான் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை வாசிக்கின்ற பொழுது, என்னில் நீங்கள் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியான திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்றாங்க. அவரோடு இணைந்திருக்கும் பொழுதுதான் கனி கொடுக்க முடியும்.
கனினா என்ன? தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த முடியும். அன்பு, சாந்தம், நீடிய பொறுமை, தயவு, நன்னயம், விசுவாசம், நம்பிக்கை, இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்த முடியும். தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த முடியும். அவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது, அவர் விட்டு கொஞ்சம் விலகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், படபடப்பு வந்துடும். போராட்டம், எரிச்சல், கோபம், பயம் எல்லாம் வந்துடும். யார் நம்மகிட்ட பேச வந்தாலும் எரிந்து எரிந்து விழுவோம். குடும்பத்தோடு இருக்கும் பொழுதே குடும்பத்தினரோடு எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம். ஏன்? அப்பாவுடைய சமூகத்தில் இல்லை. ஒருவேளை நீங்க எரிஞ்சு விழுறீங்களா? நீங்க தேவ சமூகத்தில் இல்லைன்னு அர்த்தம். தேவ சமூகத்தில் நீங்க இல்லைன்னு அர்த்தம். அப்போவோடு நீங்கள் உறவாடி கொண்டிருக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில அந்த சாயலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனோக்கு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதில் அக்கறை உள்ளவராயிருந்தார். நான் சொல்றேன், அதிக நேரம் தகப்பனோடு உறவாடி கொண்டே இருங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க, பேசுங்க. ஒரு தகப்பனிடத்துல நேரடியாக பேசுவது போல ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்களுக்குள்ள தேவ சமாதானம் இறங்கி வரும். யாரிடத்தில் எப்படி பேசலாம் தேவன் கற்றுக் கொடுப்பார். கோபம் வந்தாலும் கோபத்தை அடக்குவதற்கு தேவன் கிருபை தருவார். எரிச்சலும் கோபம் வருகிற பொழுது வார்த்தை தாறுமாறா போயிரும் பாருங்களேன், அது நம்மளை திருப்பிடும். அப்புறம் ரொம்ப நாள் யோசிப்போம், தெரியாம பேசிட்டோமே, வார்த்தை விட்டுட்டோமே. வார்த்தை விடாதபடிக்கு தேவ பிரசன்னம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவரோடு உறவாடுகிற பொழுது ஞானம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். அப்பா கிட்ட பேசும், அப்பாவோடு உறவாடி ஜெயிச்சிடலாங்க உலகத்தை. நமக்குள்ள இருந்து ஞானம் பொங்கி 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 வெளியே வந்துகிட்டு இருக்கு. கலங்காதீங்க, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் நானும் அழைப்பு பெற்றவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எனவே அவரோடு கூட இருக்கின்ற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு நினைவூற்றுகிறார். ஏன்? அவரோடு அமர்ந்துட்டோம்னா உலகை ஜெயிப்பது எளிமையான காரியம். உலகத்துக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது எளிமையான காரியம். யார் நம்மை நிந்தித்தாலும் அவமானப்படுத்தினாலும் தொடைத்து போட்டு போவது எளிமையான காரியம். கவலைப்படாதீங்க. அதிகாரத்தை பயன்படுத்த ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொள்ளுங்க. தேவன் நல்லவராயிருக்கிறார். கண்களை மூடுவோமா? பிதாவை, அருமையான பிள்ளைகளை இப்படி கரத்தில் ஒப்புக்கொள்ளுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும், உடைய பலன் பிள்ளைகளை தாங்கட்டும். கிருபையினால் நிரப்புங்க ஆண்டவரே. எத்தனையோ தடைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் ஐயா, எரிச்சலின் காரியங்கள், கோபத்தின் காரியங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். மோடு இருந்து அவர்கள் அற்புதங்களை செய்யும்படியாய் என் ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டி பயன்படுத்துவீராக. பெரிய காரியங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் உண்டாகட்டும், பிள்ளைகள் வழியாக உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். கலங்காதீங்க, பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருப்பார். ஆமேன், ஆமேன்.